கடை ஒண்ணு யாரு எங்க கேஜிஎஃப் கொட்டை துணி வாங்க வந்தா மச்சான் தம்பில கொட்டை தூக்கி சாப்பிட்டுருவோம். நம்ம வந்து ஜோக்கே பண்ணல கேஜிஎஃப் துணியா சண்டை துணி வாரே வேணாவா இந்த எத்த விட்டு நாங்க உன்னை தூக்கி சாப்பிட்டுருவான் புரிஞ்சுங்க. என் குழந்தைக்கு பிறந்த நாள் புரியுதா? நேற்று வந்து என் தம்பி கையில் வந்து எடுத்துன்னு போனேன் ட்ரெஸ் 500 கொடுத்தேன். எஸ்ஐ எடுத்து கொடுப்பான், பிளாக் கலர் டிஷர்ட் எடுத்து கொடுத்தான். என் புள்ளிங்க போட்டோ ஒன்று கிஞ்சிச்சியா என்ன மச்சி போன ட்ரெஸ் கேஜிஎஃப் என்னடா இது? நாங்கள அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி அப்படிலாம் இல்ல. நீ கேஜியா பாரு ஐசியா பாரு இப்படினாரு அது எங்களுக்கு தேவையில்ல. துணி வாங்கிட்டு போனா கிஞ்சி கேஜிஎஃப் வந்து இந்த கடை துணி எல்லாம் அள்ளின்ற மோர் மார்க்கெட்ல விக்கலாம். மோர் மார்க்கெட் எங்களுக்கு துணி கிஞ்சிச்சு, எங்களுக்கு துணி கிஞ்சிச்சு. புள்ளிக்கு வாங்கிட்டு போ துணி கிஞ்சிச்சு. புள்ள எப்படி காலு விட்டுச்சு? பேண்ட் உள்ள விட்டானா இல்ல தள்ளி உள்ள விட்டானா? மொத்தம் 3 ஓட்டை இருக்கும். தலைக்கு 1 கைக்கு 2. ஆனா அங்க 5-6 ஓட்டை இருக்குது. எதுக்கு தம்பியை கூட்டணும் வாயா? அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நம்ம குத்துலாம். நம்ம மேல ஃபால்ட் இருந்தா கேஜிஎஃப் ரிட்டர்ன் கொடுப்பாப்ல. டைட்டா கொடுக்குது பேதா கேஜிஎஃப். பெங்களூர்ல பேசின கேஜிஎஃப்லாம் கொடுனா. ஆமா பெங்களூர்ல பேசணும். தமிழ்நாடு கேஜிஎஃப் தமிழ்நாட்டுல கேஜிஎஃப் தமிழ்நாடு கேஜிஎஃப் தமிழ்நாட்டுல கிடையாது கேஜிஎஃப். அதுல கிசாவா? நான் காலையில இருந்தே கிசா தான். நேத்து நைட்ல இருந்து பெரிய பெரிய மிஸ்ஸா. நைட் வந்து காமெடி பார்த்தேன். நைட் நான் பார்த்து வந்து மைடியா நேத்து நைட் பார்த்து வந்து மைடியா லிசா. நீ என்னடா அங்க போய் சண்டை போற? இங்க நான் இங்க போய் சொல்ல. சிக்கனா சிக்கோ உக்கோனா உக்கோ ஒண்ணு வச்சா கக்கோ சாப்பிடு. ஏரியா பக்கம் யாருக்குனா ஃபோன் பண்ணி யாருக்குனா புள்ளிங்க எல்லாம் வந்து ஆமா ஏரியா பக்கம் போறேன். மெட்ரோ போது புள்ள போகுது. பாத்திரியா இல்லையா? நியூஸ்ல எல்லாம் பாத்திரியா இல்லையா? ஆமா இந்தியால புள்ள மெட்ரோ. ஆமா வாசல்ல மெட்ரோல யார் பசங்க சொல்லு. நீ சொல்ற அங்கதான் நீ ஆச்சமே 5 வர பாக்கலையா? 5 வர பாக்க क्या பாக்கலையா? क्या பாக்கலையா? நம்ம பாத்தியா இல்லையா? 5 வர பாக்கல. ரோட் வரைக்கும் பாத்தி வச்சு குத்த பாத்தியா? கத்துது நீ தயா டீ-ஷர்ட் எங்கயா மாத்தி தரேன் எங்கயா? என் புள்ளி அப்கிஞ்சிச்சு போட்டே. தல புள்ளி சே புள்ளிய தூக்கிடுவாயா? எங்கயா இருக்கறான்? புள்ள எங்கயா? அது உள்ளயா அது உள்ளயா புள்ள இல்லையா? போடு மாமா அவனுக்கு போடு போன் போடு. அப்படியாப்பட்ட புள்ள நான் நம்ம பசங்களுக்கு எல்லாம் போன போடு. போன போடு. ஐயே நான் கூட போன போடுவேன். நான் போன போறேன் தான் பண்ணுவேன். நான் போன போறேன். 4 கடை இருக்குல. நீங்களா வர ஏய் அந்த மெயின் ரோட்லயே ஒரு கடை இருக்குது பாரு. ஹலோ யா ஓ நம்ம கிட்ட டீ-ஷர்ட் இல்லையா? எந்த கடைக்கார காசு கொடுத்து வந்தீங்கயா? காலையில கர்ச்சல் பண்றீங்க. ஓ இதே கடை தயா கேட்ச் எடுத்தனே இது. ஓ நானே எனக்கு காசு கொடுத்து கலாயினேனா? எந்த கடைக்கார என்ன காலி பண்றது? டீ-ஷர்ட் எடுத்து போற நான் பண்ணது பிரேக்கிங் ரக. தமிழ்நாடு முழுக்க எனக்கு பிரச்சனை. 5 ரூபாய்க்கு வாடி வந்தியா? போன வாட்டி காலி பண்ணிட்டீங்க. பாரியா டும் பாப்பா டும் குடுப்பா டும் குடுப்பா. நயா நம்ம ஓ இந்த கடை வந்து டாக்டர் நான் ஃபேவரட் டயலாக் யா. அம்மு டும் அம்மாள் டும் டும்புடும்பா நல்ல விஷயமா பத்தோ உனக்கே பத்தோ. வேண்டாம் உங்க அப்பாக்கு சேர்த்து பத்து. ஃப்ரீயா வா. என்ன பண்ணுவீங்க பா? குழந்தைக்கு எந்த டீ-ஷர்ட்டுக்கு பதில் சொல்லியானே இல்ல டீ-ஷர்ட் கோயிந்தா வர சொல்லியா? கோயிந்தா குழந்தையா எவயா அந்த கோயிந்தா வர சொல்லியா? இந்த குழந்தையா இதே வாங்கி போனா இது இவன் கோயிந்தா காமெடி பண்றியா? எந்த கடையில துட்டு வாங்கிட்டு வந்த? இதே கோயிந்தா கோயிந்தா இதே கோயிந்தா நான் மென்டல் ஆஸ்பத்திரியா இது? துணி கடை கேஜிஎஃப் தீமா? அது நான் வந்து எடுத்துட்டு உங்க கையில. ஏய் சொல்றேன்டா நாலு கடை ஓனர் கேஜிஎஃப். நாலு கடை ஓனர் மூல கடை ஓனர் அப்போ
அவர் வேற ஆளு புள்ள கடை ஓனர் அவர் வேற ஆளு. போயிட்டா பிறகு சரிங்களா போயிட்டா பிறகு சரி ஏதோ என் பிறந்த நாளுக்கு ஆசைப்பட்டு ஒரு பனின் வாங்கி கொடுத்துக்கிறாங்க டீம்ல இருந்து. குழந்தைக்குன்னு சொன்னாங்க இவன் தான் குழந்தை. குழந்தையா? எங்க டீம் நான் தான் குழந்தை. உங்க அம்மாவுக்கு நீ புள்ளியா இருக்கும்போது உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, குழந்தைன்னு சொல்லுவாங்க. என் டீமுக்கு நான் தான் குழந்தை. இந்த துணிக்கு என்ன என்ன இருக்குதா? குழந்தை. பாரியா பாரியா மார்பிள்ஸ் கல்ல விட பயங்கரமா இருக்கு பாரியா. இது உங்க டீ-ஷர்ட் எடுத்த அவர் முகத்துல எஸ் போட்டாங்க எஸ் பத்தினே குடுக்குறீங்க எல்லாம் ரோட்ல வருமா? ஐவதுடா. போகலாம் ரோட்ல பாரியா. ப்ரோ ஆனது ஆயிடுச்சு. சாரி, மனசு கஷ்டம். எல்லாருமே நம்ம கஷ்டமா தான். எல்லாருக்கும் ஒரு டிஷர்ட் கொடுத்துரு கண்டிப்பா. ஆனா இவனை தவிர எல்லாரும் எல்லாருக்கும் டீ-ஷர்ட்லாம் வேணாம். என் புள்ளிக்கு ஒரு 10 வருஷம் வரைக்கும் நம்ம ஒரு டீ-ஷர்ட் கொடுத்தா அது இந்த போதும். நாட்டிலே கிடைக்காது தல நாட்டிலே கிடையாது. ஆமா ஷாருக் கான் மூஞ்சி மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ண டேப் போட்டு ரமு மொட்டை அவனை டேய். கரெக்டா தானே சொல்றேன். கடிக்குமா? ஸ்னேக் கோட் ஸ்னேக் ஓட்டா ஏய் கம்முனு ஏய், சொன்னா, கைய பார்த்தா இல்லையா? ஒட்டுனா மூஞ்சில போயிடு, லொடுக்குன்னு போயிடுவேன். கூடாது. அவங்க பேச்சு பார்த்தா குழந்தை இல்ல, குசிமி. எது? உன் கேப்ல பூந்து அதான் வெள்ள நான் தெரியுது பையில குசிமி. சரியில்ல பாத்தியா சரியா சரியா யாரும் வெச்சிருக்க முடி வாப்பா. இப்ப என்ன வேணும்? ஆளுக்கு ஒரு t-shirt. இது ஒரு பதில சொல்லு எனக்கு. இது என்ன ஜெமினி பீச் மாதிரி காட்டிக்கிட்டே ஆமாயா, நீ துணிகளை 4 கடை ஓனர்ன்றல உடம்பு மாதிரி தான் துணி. பாரியா, இந்த மாதிரி ஆமா, நீ நம்ம அவங்க மேல பயங்கரமா கீச்சுக்கிற. கீச்சு போடாத. ஏய் கம்னுடா. பிராண்டியா இதுவும் என்ன இது பேண்ட் இந்த லப்பர் பேண்ட் மாதிரி இருக்குது இது. பெரிய ஆசை ஆதி பிராண்ட் மாதிரி நான் பெருசா இவனே பத்தீங்க ஏய். நான் கேக்குறேன். ஆனது ஆயிடுச்சு. இதெல்லாம் பண்ணக்கூடாது. KGF மாடல்யா இது. நம்ம பிராண்ட் ஐடியா. அதெல்லாம் ஒண்ணுல நாங்க ஜாலியா வந்து ஒன்று ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே. நாங்க சரி எப்பயுமே ஒன்று ஜாலியா ஒரு ஃபோன் பண்ணி கலாய்ப்பல அந்த மாதிரி நாங்க ஜாலியா வந்து பண்ணோம். நாங்களே ஒரு கிரியேட் பண்ணி எவ்வளவு பேர் யூடியூப்ல கலாய்ப்பேன். நாங்க ஒண்ணு பண்ண பாத்தியா? எல்லாம் நல்லா இருந்துச்சு. மட்டும் கோச்சு இவன் குழந்தை நல்லா சரி டீம்ல குழந்தையா? வாய் இருந்தாலும் ஆமா சரி, உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆட்டோகிராஃப் பண்ண முதுகுல போட்டு அவனே ஜெமினி பிரிச்ச காட்டிக்கிட்டே இருக்கிறையா? ஜெமினி வேறு எதுனா கொடுத்தா பையன். சாராட்ட மாதிரி இது இந்த மாதிரி ஆட்டோகிராஃப் பண்ணோம். அதான் சொன்னேன்ல பேக் போர்டு மாதிரி இது பாருங்க. இல்ல அவரு கலாய்க்கு வந்தீங்களா என்ன கலாய்க்கு வந்தீங்க? அவர் கண்ணண்டுங்கிற டைட்டானிக் கப்பல் நிப்பாட்டுற நங்கூர மாட்டேங்குது. இது மட்டும் நல்லா பேசி எனக்கு நல்ல ஒரு சைஸ் பண்ணின்னு கூடியானே. அது மட்டும் முடியாதுப்பா, சாமி விட்டுறான். அதெல்லாம் தச்சு போட்டுக்க தல மாமா இங்க என்னன்னா அதை எடுத்து காட்டு, உன் தரமே காட்டு. அம்மு பா எவனுமே கொடுக்க மாட்டான். இந்த வா நம்ம கிட்ட என்ன அந்த லைக்ரா அம்மா கூட்டு முக அம்மா ஆடுமா ஆண்டி ஒரு ஐக்கா காட்டுறேன். ஐயா ஆமா வாத்திரி குளிக்காம வந்துட்டியாண்ணா? நீங்க பாத்துன்னு அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டும்மாள் டும் பாப்பா டும்மு குடுப்பா டும்மு குடுப்பா டும்பாப்பா டும்மு குடுப்பா டும்மு குடுப்பா. மூணு சட்டை ஆயிரம் சட்டில கோலம் எங்க வீட்டுல முறை வசூல் பண்றது ஆளு இல்ல. இங்க வா இங்க வா. எதுவும் உன் தம்பி இந்த அண்ணா எத்தனை போய் கொடு உன்ன மாதிரி கிஞ்சி கிஞ்சி இருக்கும். அது எதுக்கு அவன் போடணும் கீஞ்சி கீஞ்சி? டபுள் பாயிண்ட் தல டபுள் பாயிண்ட் 30 ரூபா கட்டிங்க. அவன் கிட்ட டபுள் பாயிண்ட் அவன் கிட்ட டபுள் பாயிண்ட் மிமிக்ரிக்கு ஹேர் ஸ்டைல் தான்டா மெயின். 50 ரூபாய் தர்பூசணி பழம் இருக்கு பூஞ்சி அவன் கையில தூக்கி போற செயின் ஊர்லாம் ஏமாத்துவாங்க. டெனிம் சட்டை 500 ரூபான்னு. டா டெனிம் சட்டை 3 சட்டை 1000 ரூபாய். நல்லா இருக்குப்பா கீழே போய் டா டெனிம் சட்டை
மாமி அது அந்த ஒரே ஐட்டத்தில் எத்தனை கலர் இருப்ப 1 2 நல்லா இருக்கும் இது நீ கட் பண்ணிக்கோ நம்ம அத்தா பாய்க்கிறாப்புல A to Z சந்தில மஜாவா கட் பண்ணிக்கலாம் 20 ரூபாய் உங்க அத்தை பாயா எங்க அத்தை பாய் இல்ல அத்தா பாய் எப்ப பார்த்தாலும் அத்தை வீட்லயே இருப்பா போல்து ஆமா அத்திங்க நாலு அத்திங்க அத்தா உடம்ப பார்த்தாலே தெரியுது இப்படி பண்ணி பண்ணி தான் ஜோபி பசங்க எல்லாம் முச்சு விட்டுக்கிறேன் ஜோபி பசங்க முஸ்டியால இருக்காதியா ஆமா ஸ்கூல் சட்டை ஆமா என்னதான் நடுவுல ஏதோ விஷயம் ஆயிடுச்சுன்னு பார்த்தா என்ன பண்ண அவங்கள ஒரே சட்டை கம்மியா விற்கிறேன்னு எல்லாம் கும்பலா சேர்ந்து அடிக்க வந்துட்டானுங்க நாங்க போடா போடா தாட்டா தாட்டான்னு ஒரு வணக்கத்தை போட்டு எல்லாரையும் அமுச்சு விட்டோம் போங்கடா ஒன்னு கவட்டிலே எடுத்து ஒன்னு வாயில எடுத்து ஒன்னு மூக்குல அப்படியே புடிய போட்டு பாக்குற அப்பயே ஓடுறான் விடுவாடா அவனை அந்த மாதிரி துரத்துறானுங்க விரட்டி ரொம்ப கொச்சல் கொடுக்குறாங்கல்ல பயங்கரமா குத்துறாங்க தல நான் விட மாட்டேன் நான் சந்து கச்சால பொந்து கச்சால உள்ள பூந்துன்னே இருப்பேன் ப்ரோ மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சட்டு நம்ம ஒரு இடத்துல போனா 700 ரூபாய் 800 ரூபாய் கொடுத்து எடுத்தோம் ஒரு சீசன்ல எடுத்தோம் இன்னைக்கு துணி கடை ஆஃபர்ல போகுது 3 சட்டை 1000 ரூபாய் 3 பேண்ட் 1000 ரூபாய் அதெல்லாம் ஆஃபர்ல கொண்டு வந்து ஒரு துணி கடை பிசினஸ்லயே ஒன்னார்பேட்லயும் சரி நிறைய பேர் வீடியோ போடுறாங்கன்னா அது KGF தான் காரணம் அது எல்லாரும் ஏன்னா இன்னைக்கு வந்து துணி எடுக்க முடியாது 800 ரூபாய் கொடுத்து சட்டை எடுக்க முடியாதவன் இன்னைக்கு 3 சட்டை 1000 ரூபாய் எடுக்கிறான்ல இப்பயும் சொல்றேன் அண்ணா நகர் அடையா டி நகர் இந்த மாதிரி ஏரியால இதெல்லாம் 550 ரூபாய் விற்கிறாங்க 3 சட்டை 1000 ரூபாய் இல்ல ஹோல்சேல் கடைக்காரனாலேயே கொடுக்க முடியாது ஆமா நான் தரேன் 3 சட்டை 1000 ரூபாய் டென்னிம் குத்துறாங்கன்னா நான் ஒருத்தன் மொட்டை வச்சுட்டு 4 கடையை நாளைக்கே பார்சல் பண்ணி ஊருக்கு போயிடுறேன் இப்போ ஏன் இந்த துணிக்காரனா இவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு எளிய மக்கள் வந்து ஒரு ஷர்ட்டு வாங்க முடியாதவங்க கூட இன்னைக்கு வாங்கி போடலாம் KGF ஆல அதனால தான் இந்த கடைக்கு வந்து நாங்கள் போகணுன்னு வீடியோ போகணுன்னு வந்தோம் பாருங்க 3 சட்டை 1000 ரூபாய் சரியான கிளாத் வேற என்ன ஆஃபர் இது கானா முத்து மீடியான்னு சொல்லிட்டு வந்து நம்ம பசங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுப்பேன் இல்லை 3 சட்டை 1000 ரூபான்னாங்கல்ல அவங்களுக்கு ஹெவி குவாலிட்டியாக கொடுத்துரு ஹெவி குவாலிட்டியாக கொடுக்குறேன் மற்ற மாதிரி என்ன சொல்லலாம் உங்கள் சேனல்லேருந்து வந்தால் 100 ரூபா கம்மியாக தரேன் உங்கள் சேனல் நீ வெளியில தான் அந்த சட்டை 500 ரூபாய் உன் பிள்ளைங்களுக்கு 3 சட்டை 1000 ரூபாய் தரேன் தொண்டை கிண்ட கைட்டு எங்க உன்னை பார்த்து குழந்தை என்னதுல மாரடிப்ப வந்துட்டேன் எம்சி ரோட்ல நான் ஒரு நாள் நடக்கும்போது நெருப்புல நடக்கிற மாதிரி ஏகுது நடக்கிற மாதிரி தாங்க என் கஸ்டமரை ஈத்து உள்ள போட்டுறானுங்கப்பா ஒருத்தர் என்ன சொல்லிக்கிறான் KGF கடை மூட்டாங்கன்ட்டுக்கிறான் அவன் 4 கடை சொன்னாரு ஒரு கடை 3 மிச்சம் 3 கடை எங்கன்னு கேட்டுக்கிறான் சிறப்பா லட்சமா ஒரே கேள்வி கேட்டு போயிட்டு இருக்கிறான் சூப்பர் ஒரு கடை முட்டாரு 4 கடையில 1 தானே முன்ன மிச்சம் 3 எங்க கெடுறானுங்க அதிகமாகறானுங்க சொல்லாதீங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க போஸ்கோ சட்டத்துல உள்ள போடு ஆமா தல கை கொடுத்தல தல அத்தவனை அழிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு நீ என்ன தத்துவம் சொல்ல வர அவங்க வந்து அழிச்சுனே இருந்தாங்க அவங்க லப்பரு நம்ம பென்சில் எழுதினே போய் நீ லவரு நாங்க தத்துவோம் நாங்க கிசா மேல சுத்துவோம் எப்பயுமே அதான் பேசுனா வாயிலே குத்துவோம் துணி KGF துணி அத போட்டுக்குன்னு சுத்தி நினைப்பேன் நானும் துணி KGF துணி அத போட்டுக்குன்னு சுத்தி நினைப்பேன் நானும் KGF கடை தானே MC ரோனுங்க ஒரு 4-5 செட்டா எடுத்து எங்க கடையில போடுங்க ஐயா துணி KGF துணி இந்த துணியை போட்டுன்னு சுத்தி நினைப்பேன் நானும் இனி நல்லா பண்ணுவாப்புல சூப்பரா பண்ணுவாப்புல சின்ன ஒரு மார்க்கெட்டிங் தான் போகும்போது தரேன்டாப்புல வாங்கி போயிடுவேன் நம்ம இது வரைக்கும் யாருக்கிட்டையும் குத்து பழகல வாங்கி தான் பழக்கம் அதே மாதிரி சொல்கிறேன் என் கஸ்டமர் எல்லாருக்கும் ஒரே ஒன்று இது வீடியோவில் முன்னாடியே வச்சுருக்கேன் MC ரோடு வந்தீங்கன்னா யார் கையை பூச்சி வலிச்சாலும் KGF கடைன்னு சொல்லி யாராவது கூப்பிட்டா போகாதீங்க என் கடை எங்கன்னு தேடுங்க லொக்கேஷன் கூகுளில் KGF மென்ஷன் போட்டால் கடை வாசலில் கொண்டு வந்து விட்ரும் அங்கேருந்து 4 கடை பிரிஞ்சிடும் நீங்கள் அப்படியே பார்த்து போயிடுங்க யார் கையை பூச்சி உள்ள வான்னு KGF கடைன்னு கூப்பிட்டா இப்போ தயவு செய்து போங்க இது மட்டும் ஆஃபர் வேற எதுவும் 6 ஷார்ட்ஸ் ஜெர்சி ஷார்ட்ஸ் ஃபுட்பால்லாம் ஆடலாம் 6 ஷார்ட்ஸ் 1000 ரூபாய் லோயர் 6 லோயர் 1000 ரூபாய் இல்ல நீ 2 டிஷர்ட் எடுத்துக்கோ இல்ல ஆளுக்கு ஒரு டிஷர்ட் எடுத்துக்கோ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ 6 பொருள் ஆமா 6 பொருள் 1000 ரூபாய் இது மட்டும் இல்ல
நீ நம்ம பெரிய கடைக்கு வா இன்னும் ஆஃபர் டைட் ஆகுது அத்தனையா காட்டுறேன் மாமி இந்த கேஜிஎஃப் மாதிரி இங்க ஃபுல்லா ஃபேக் ஐடி சுத்திங்க கடைங்க ஆமா 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 ஃபுல்லா ஃபேக் இது ஃபுல்லா ஃபேக் ஐடி ஐயோ நீனா ஒரே ஒரு ஐடி சொன்னேன் இதான் ஃபாலோ பண்ணுங்க என் ஐடின்னு தமால்னு 4K தூக்கிட்டானுங்க ஐடியை 17K பறி கூத்துறேன் பாத்தீங்களா 17K ஏபிசிட்லேயே ஒரே ஒரு கே தான் இது 17K பறி கொடுத்துட்டாங்க மறுபடியும் சொல்கிறேன் எம்சி ரோடு வந்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்தாங்கன்னா போகாதீங்க கேஜிஎஃப் கடை எங்கன்னு கேட்டு போங்க கேஜிஎஃப் கடைன்னு சொல்லி கூப்பிட்டா போகாதீங்க 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 சொல்லிட்டு எங்கன்னா கொண்டு போய் விட்டுறானுங்க ஆமாம் ஆமாம் கரெக்டு பிரதர் இது நம்ம பெரிய கடை கடை இல்லை கடல் மாதிரி குடோன் குடன் ஷூட் மாதிரி இது குடோன் தான் ஆனா இங்கேயும் சைஸ் இல்ல அதான் ஒரு ப்ராப்ளம் ஏன்னா உன் சைஸ்ல குத்தா ரொம்ப அது குடு இது குடு பாக்கெட்டு குடு 6 பாக்கெட்டு குடுன்ற சட்டையில ஆமா அழகா பெட்ஷீட் இப்படி போட்டு ட்ரெஸ்ஸுனா எல்லாருக்கும் கொடுக்கணும் குண்டா கொடுக்கணும் ட்ரை பண்றேன் அடுத்த வாட்டி நீ வரும்போது கண்டிப்பா ட்ரை பண்றேன் உன் ட்ரெஸ் இன்ட்ரோ பண்ண எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான் இதெல்லாம் நம்ம மூஞ்சி தான் கொஞ்சம் சரி இருக்காது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ தெரியும் நம்ம தலை பேர் என்னது எங்க ஆள் அவன் பேர் பீமு இவன் சிலாக்கி டுமா இவன் பித்தளை குண்டா இவன் சச்சின்னு சொல்லி இன்னும் சுத்துறான் ஓ அந்த ஃபேஸ் கட் இருக்கோ ஆமா கட்சினால யாருன்னா கட்சின்னு இருப்பான் பாரு. இவன் பேரு குல்லா யாருக்குள்ள அந்த ஆள் தான் கடைக்காரன் இப்போ பாட்டில் மணியை தான் காணும் பாட்டில் லீவ் போட்டார் பாட்டில் மணி ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பண்ணி tired ஆயிட்டார். இதோ இவர் தான் பாட்டில் மணி ஒரு பட்டலாம் அடிக்கா இல்லையா நம்ம பாட்டில் மணி பார்த்தது இல்லையா குள்ளமா இருப்பானு ஓ அவரா அவரு இன்னைக்கு லீவு ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பண்ணி டயர்ட் ஆயிட்டார். சரி இந்த கடையில என்னென்ன ஆஃபர்லாம் ஓடுது 28லேருந்து 36 வரைக்கும் 4 ஜீனு 4 காட்டனு இது வேணா மாற்றி கூட எடுத்துக்கலாம் பாருங்க தரமாக இருக்கும் நம்ம கிட்ட எத்தனை வருது 4 பீஸ் 1000 ரூபாவா 1000 ரூபாய் மஜா மஜா காட்டன்லாம் பாருங்க டோனை பாருங்க அசியா இருக்கும் பயங்கரமா இருக்கு 2 ஜீனு 2 காட்டன் கூட எடுத்துன்னு போகலாம் 3 சட்டை 1000 ரூபாய்க்கு தரமா காட்டுறேன் பிரிண்டட்ல பாரு அவன் ஊர் நாட்டு கோப்பால்லாம் விற்பாங்க 500 ரூபா சட்டை இதெல்லாம் 350 ரூபா தான் பார்த்தல 150 ரூபாய் தான் ஆஃபர் சொல்லிடுறேன் 3 சட்டை 1000 ரூபாய் எக்ஸல் வரைக்கும் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் 3 எத்தா 1200 ரூபா இப்போதான் 1000 ரூபாய் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் சொன்னேனா எக்ஸல் வரைக்கும் ஆஃபர் 3 எத்தா 1000 ரூபாய் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல்னா 3 எத்தா 1200 ரூபா சரி பெரிய சைஸ்னா கொஞ்சம் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா இல்ல அப்படி இல்ல 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா இல்ல இந்த கடையில 2XL 3XL 1200 அது அந்த கடையில எடுத்தா 1000 ரூபாய் இவன் சைஸ்க்கு ஒரு கடையில ஒரு கடை ஒரு டிஃபரெண்ட் ஒரு ஆஃபர் இது 17 mm இது 18 mm 10 mm மாதிரி கடைக்கு கடை இந்த ஒரே எம் தான் முத்துமாம் நான் முத்துமாம் டபுள் எம் அவரு ஊருக்கே முத்துமா இந்த சட்டை எவ்வளவு தருவாங்க தல நீ தான் சொல்ல ரேட் நீ தான் நீ சும்மா சொல்லு உன் வாய்க்கு வந்து சும்மா சொல்லுங்க சும்மா சொல்லி 150 ரூபாய்க்குலாம்ல காக்கா துணி தருவாங்க போட்டா 2 நாள்ல பறக்குற மாதிரி இதெல்லாம் நம்ம கிட்ட தரமா இருக்கும் பாரின் போறதுக்கு உங்க கையில 2 சட்டை வாங்கிக்கலாம் ஆனா உன் சைஸ்க்கு நான் அடுத்த தடவை போட்டு வந்தல போட்டா நீ வா கால் பண்றேன் சரிப்பா பார்க்கலாம் ப்ரோ நீங்க நம்ம செக்ஷனுக்கு வாங்க நீங்க என்னதான் சட்டை பார்த்தாலும் சரி பேண்ட் போட்டு ஆகணும் பேண்ட் எல்லாமே லைக்ரா 4 எத்தா 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு 3 பேண்ட் தரும் 6 பாக்கெட் ஜீனு எதுவும் நல்ல தெரியலாம் டோன்ல இருந்து 1500 ரூபாய்க்கு 3 பேண்ட் சரியான இதுலாம் தருவோம் நாங்க எங்கேயுமே தர மாட்டாங்க 1500 ரூபாய்க்கு 3 பேண்ட் தரமா இருக்கும் கிளாத் பாருங்க 6 பாக்கெட் நீங்க தனியா ஆத்தினாலும் உங்களுக்கு 500 தான் வரும் அதே 6 பாக்கெட் கார்போஸ் ஜாக்கெட் ஒண்டி இல்லையா எல்லா கலருமே இருக்குது ஜீன் பிளாக் ஆஷ் 36 வரைக்கும் இருக்கு. 36 சைஸ் நம்ம சைஸ் இது நான் உங்க சைஸ்க்கும் இங்க பாருங்க இதெல்லாம் உங்க சைஸ் தான் ஆமா இங்க பாருங்க வாங்க இத பாரியா இது எல்லாமே அண்ணன் சைஸ் தான் அண்ணன் கேக்குறா புள்ள பார்த்தல வருப்பா என் சைஸ்ல இருக்குதுப்பா தரமா இருக்கும் அண்ணன் சைஸ் பேண்ட் இது நல்லா இருக்குது இத பார்த்தல நீ டோன் ஒன்னு எடுத்துக்கலாம் ஃபார்மல் ஒன்னு எடுத்துக்கலாம் லைக்ரா jacket பாருங்க. ஒன்னு எடுத்துக்கலாம் 1500 ஆமா நீ அப்படியே போலாம் லைக்ரா பாரு நான் இப்ப நல்லா இருக்குது சரியான கிளாத் எடுத்துக்க ஒண்ணு 4 எடுத்தா 1000 ரூபாய் தான் நம்ம கிட்ட பாருங்க 3 டிஷர்ட் 1000 ரூபாய்க்கு சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன் ப்ரோ நான் அதிகமாக இப்போலாம் காட்டுறது இல்லை ஏன் சொல்லுங்கள் நம்ம காட்டணும் நீங்களே ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு ஹோல்சேல் கடைக்கு எத்தனை போயிடுறானுங்க தூக்கின்னு போயிடுறானுங்க நம்ம மாடலை அதனால நான் காட்டுறதுக்கே பயப்படுறேன் நியூ மாடல் காட்டுனாங்க பாரு நான் இது எத்தனை டிஷர்ட் இது ஜிம்மிகிலி தம்பி மாதிரி இருக்கிறான் இது எத்தனை டிஷர்ட் தலை 1000 ரூபாய் 3 டிஷர்ட் 1000 ரூபாய் நம்மளாம் நான் இது மாதிரி சும்மா ஒரு 4 ஐட்டம் காட்டுறேன் என்கிட்ட 90 ஐட்டம் 220 ஐட்டம் இருக்குது டிசைனு கடைக்கு வேறு வேறு டிசைன் இருக்குது
காட்டினா எல்லாத்தையும் காப்பி வச்சு இப்போ இதில் எத்தனை கடைக்கார திட்டுத்தனமாக ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு எத்தனை போகணும். உங்களுக்குன்னு சொந்தமாக திறமை இருக்கும், அது மாதிரி பண்ணுங்கள். இவருக்கு ஒரு திறமை இருக்கும், எனக்கு ஒரு திறமை இருக்கும், மொத்தம் மாமாவுக்கு ஒரு திறமை, எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும். அடுத்தவன் திறமையை திட்டாத, எடுத்தவனை இறக்கி விடாத, இறக்க விடாது. ஆமாம், வாழ விடு, வாழ விடுங்க. கேஜிஎஃப்க்கு எப்பயுமே ஆதரவு தாங்க. அம்முக்கு டுமுங்க அம்மாள் டுமால் டும் பாப்பா டுமுக்கு டுப்பா. நான் டைட்டாக தான் கொடுப்பேன் எல்லாமே. அப்பதான் கடை மறக்காம ரிட்டர்ன் வந்து போவீங்க. பாத்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் வீடியோ எடுக்க தூத்துக்குடில இருந்து வந்துக்கிறாப்ப. எங்க இருந்து வந்துக்கிறீங்க? தூத்துக்குடில இருந்து. எனக்கு அதிக கஸ்டமர் எங்க? ஸ்ரீலங்கா. வா ஸ்ரீலங்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா புட்டாப் கேஜிஎஃப் 2ல இருக்கிறோம். கேஜிஎஃப் 2 இவன் தான் பார்த்தீங்கன்னா மதுரை. அவன் ஊர் மதுரை, அதனால மதுரைன்னு பேர் வச்சிட்டேன். மதுரை இப்போ ப்ரீமியம் ஐட்டம் பேண்ட்லாம் காட்டுவாப்புல. காட்டுறா மாடல் மட்டி காட்டுறா, ரேட்லாம் விட்றா, மாடலை காட்டுறா, பட்டால்னு டோன் ஃபேண்ட்டு அவ்வளோதான். அப்படியே காட்டு, மாடலை மட்டி காட்டினேரு. வேற லெவலில் இருக்கும் அதெல்லாம். கலர்ஸ் டோன்லாம் அவங்ககிட்டயுமே காது. கலர் டோன் இந்த கலரை பார்த்துக்க. சும்மா நான் அப்போ சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன். அடுத்தவங்க மாடலை காப்பி அடிக்காதீங்க. ஸ்க்ரீன்ஷாட் வச்சுன்னு போய் ஹோல்சேலில் சிங்காத்தோத்தில் கேட்காதீங்க. பெங்களூர் ஐட்டம் இதெல்லாம் மும்பைலேருந்து இறக்குறேன். 444 3 செட் 1000 ரூபாய் இந்த கல்ல. இந்த டோன் எப்படி தெரியுது? இந்த டோன் எப்படி ஆகுது? அது மியூசிக் டோன் இல்லை, இது பேன் டோன். இந்த கடையோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 2ஓட யாஷோ, இந்த கேஜிஎஃப்னு போட்டு கோல்டனில் யாஷோட ஃப்ரேம் வைக்கிறது இதுதான் இந்த கடையோட ஸ்பெஷலு. என்னோட எல்லா கடையிலுமே யாஷோட ஏதாவது நேமும் இருக்கும். ஆமாம், நம்மளே இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க தெரிய வைக்கிற அளவுக்கு வேர்ல்டு முழுக்க தெரியுதுன்னா யாஷ் தான் காரணம். இந்த படம் டைரக்டர் வச்ச நேமு தான் மெயின். அவர் மூலியமா நீங்க அவர் கூப்பிட்டுருக்காரு அந்த மாதிரி? இல்லை கூப்பிடல. கர்நாடகாலேருந்து நான் பீக்கில் இருக்கும்போது ஒரு டைம் ஃபோன் வந்துச்சு, யாஷை பார்க்க வரீங்களா வைக்கிறீங்களா அப்படி இப்படின்னாங்க. அந்த டைமில் வியாபார பிசி, லாங்குவேஜ் வேறு ப்ராப்ளம், அப்படியே கட் ஆகிடுச்சு. அப்படியே எல்லாமே கட் ஆகிடுச்சு. தலைவர் ஒரு சாங் வரும்போது வீடியோ கட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணி மட்டிக்கினாரு ஒத்திரி, மட்டிக்கினாரு ஒத்திரி, காப்பாத்தனோ கத்திரி, காப்பாத்தனோ கத்திரி. மட்டிக்கினாரு ஒத்திரி, மட்டிக்கினாரு ஒத்திரி, வேற காப்பாத்தனோ கத்திரி, வேற காப்பாத்தனோ கத்திரி. ஐயரு வீட்டில் மாமி உன் திறமைய நீ காப்பாத்தனோ சாமி. ஐயரு வீட்டில் மாமி உன் திறமைய நீ உன்னை காப்பாத்தனோ சாமி. சாத்துக்கோடி திருடா, யாரவோ நான் இருடா, ஐயோ கொஞ்ச நேரம் போரிடா. சாத்துக்கோடி திருடா, சாத்துக்கோடி திருடா, நீ யாரவோ நான் இருடா, ஐயோ கொஞ்ச நேரம் போரிடா. வினோத் ப்ரோ எடுக்கிறாரு வீடியோ, உங்க பாரு ஸ்டுடியோ எடுக்கிறாரு வீடியோ, இவர் அப்பாரு ஸ்டுடியோ, இவர் அப்பாரு ஸ்டுடியோ. கிறிஸ்தல்மேனியா கைனே அவன் போட்டுனகரா திருன்னு வந்த செயினே, திருன்னு வந்த செயினே. அங்க கேமரா கிறிஸ்தல்மேனியா கைனே தலை போட்டுனகராரு முத்து மாமா கிட்ட இருந்து திருன்னு வந்த செயினே, திருன்னு வந்த செயினே. அன்பு நாள்ல லவ் நாள்ல மீனிங் ஒண்ணுதான், கொடுத்துட்டு போச்சு ஒரு அழகு பொண்ணுதான். அன்பு நாள்ல லவ் நாள்ல மீனிங் ஒண்ணுதான், சொல்லி குத்துட்டு போச்சு ஒரு அழகு பொண்ணுதான். ஜிபுனி இருக்குது கண்ணுதான், கடைசியா சொன்னா அது ஒண்ணுதான். நீ வரணும், நான் செஞ்சு தரணும், நீ தாய எஜமா. ராணி ஆணி வரணும், நான் வீட செஞ்சு தரணும், நான் காண்பதெல்லாம் நிஜமா, நீ தாய எஜமா. இந்த பாட்டு வந்து ஹவுசிங் போர்டு காண ரிலீஸ் ஆக போகுது. ஒரு 25ஆம் தேதிக்குள்ள இந்த சாங் ரிலீஸ் ஆயிடும். அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயின்னு இருக்குது. ஹவுசிங் போர்டு காணாம மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பாட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீ அந்த பாட்டு பண்ணலாம். என்ன பாட்டு? என்ன பாட்டு? இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுறேன் இந்த மாதிரி விஷயம். உங்க வீட்டை பார்த்து பயப்படல, உங்க அப்பன அடிப்ப பைப்புல, அம்மாவோட சிரிப்புல நான் கிளம்பி போயிட்டேன். ஒத்த கால நிக்கிறானு ஒண்ணு இன்னா வர்கிசா. எஸ்டர்டே மார்னிங் 10 o'clock இறந்தார் அம்மா புல்கிசா. இல்லையா கேஜிஎஃப்ன்றாங்க, அதான் உண்மையான பேரா? இல்லை விக்னேஷ்னு எங்கள் அம்மா வச்சாங்க. எல்லாரும் சேர்ந்து சுருக்கி கேஜிஎஃப் விக்கின்னு ஆக்கிட்டாங்க. அதான் கேஜிஎஃப் விக்கி. ஓகே மஜா. பாத்தீங்கன்னா குறைஞ்ச ரேட்ல துணி எடுக்கணும்னா வாங்க. இதெல்லாம் விடு மாமா, பசியில ஒரே கிருன்னு வாங்குது மாமா. டயட் என்ன
அது காயில மட்டும்தான் மஜன மோர் குச்சான் காயில ஒரு மோர் குச்சான் மாமா மஜனெல்லாம் டயட்லாம் லீவ் காயில ஒரு மோர் ஒரு சொம்பு கூழ் கூழ் வர ஆமா கூழ வயித்து போட வேடா அதை விட மாமா உனக்கு பர்த்டே ஏதோ நாங்கள் துணி எடுத்து கொடுத்தோம் எங்க எடுத்து குத்திங்க அது ஃபுல்லா கீஞ்சிட்டு இருக்குது மாமா ஒரு புது துணி கொடுத்தாமல்ல இப்போ டேமேஜ் பண்ணாத பிராண்ட் ஓகே ட்ரீட் எங்களுக்கு 10,000 ரூபாய் வச்சுனா சூப்பரா உங்களுக்கான தரமான சாப்பாடு நான் வாங்கி தரேன் வாமாச்சா எத்தனை நாள் என் கையில கேட்டிருப்பீங்க போடா வடை பாயாசம் வீட்ல போயிட்டு மழை கேசரி நெய்லாம் ஊற்றி அந்த சாப்பாடு வேற லெவலில் உங்களுக்கு வாங்கி தரேன் வாடா வாங்க போலாம் டேய் எனக்கு ஒரு இடம் விடுறா ஆமா அடத்தை நம்ம தான் அடம் பிடிச்சி வேப்பண்ணா ஏதோ உங்க மாமா ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னேன் அதெல்லாம் எதுவும் இல்லை வந்து உட்காந்து சாப்பிடு 2 ரூபாய் விட்டா அதான் ரொம்ப அநியாயம்டா. ஒரு பட்டை ஒன்று போட்டு வந்து உட்காரு மாமா கம்மியா எல்லா வீடியோல நான் பண்ணுவேன் இந்த வீடியோல என்ன பண்றான் பாத்தீங்களா ஆமா பண்ண மாமா நான் பாத்தியா பழம் கொலை வைக்கிறேன் பாக்குறியா அப்போ எப்படி இது நீ என்ன ப்ரோ இந்த மாதிரி பண்ணிட்டு உன்னை நம்பி உண்டா கப்புன்னு சாப்பிடு மனமேதனா நம்பி விட மாட்டீங்களா ரசம் இல்லைங்க இது போதும் டயட்ல இரு நல்ல 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 உணவை காலையில டயட் மூணாவது ரவுண்டா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு ரவுண்டு அப்பளத்தில் ஜிம்மில் இன்னும் 6 ரவுண்டு போகிறோம் அது கம்மி தான் 7 ரவுண்டு 8 ரவுண்டு கம்மியாகுது பக்கத்தில் வர கை சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு வந்து மாமா எங்கெங்கே விழாக்களை இட்டுன்னு போய் சாப்பிட வச்சிருக்காரு ஆனால் நான் இது போல் சாப்பிட்டதில்ல மச்சான் ஜிம்மிக்கு தேங்க்ஸ் தான் ரொம்ப ஏய் இது மட்டும் இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக எங்கெல்லாம் சாப்பாடு போகிறாங்க நான் உன்னை இட்டுன்னு போனேன் மச்சா சூப்பராக ஓ இருக்கும் நீ தான் என்ன செஞ்சிலே இட்டுன்னு போனேன்? நான் தான் அந்த ஆளு ஆமாம் ஆமா வாய்ஸ் படம் மாரி தான் இருக்கும் ஆமாம் கோயில் சாப்பாடு தரமாக இருக்குது ஜிம்மிக்கு நன்றி சொன்னோம் ஆனால் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எங்கெங்கே போடுறாங்க நான் உன்னை மெசேஜ் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் ஓகே ஓகே உங்கள் குரூப்பில் வந்துடு ஓகே ரைட் குரூப்ல இருக்குதானா ஆமாம் கண்டிப்பாக சொல்கிறேன் நீ வந்து ஒரு 2-3 சுற்றி ஏறிடுவேன் ஜிம்மிக்கு அளவுக்கு உடம்பு ஏறிட்டோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்துடுவேன் டேய் பாயசம் போடுறா மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு நானே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் நீ இப்போ அங்கே பந்தி காலியாகுது பேசுவோம் மாமா கடை பாயசம் தானே கிடையாது பாயசம் மாதிரி பேசுகிறேன் கூட இருந்து எவ்வளவு ஓட்டிட்டு போயிருப்பேன் அம்மா, முத நான் உன்னை ஊட்டுவேன் என் மேல உனக்கு பாயாசம் பாசம் இருக்கலாம் ஆனால் நீ இப்போ பாயாசம் வேணும் இல்ல நல்லா சாப்பிட்ட இது அம்மா வேற லெவலில் மாமா சாப்பாடு இல்ல எவ்வளவு இடம் இட்டுன்னு போயிருவேன் மாமா நீ இட்டுன்னு போன இடம் எல்லாம் வந்து உடம்பு ஹெல்த்தான ஃபுட் இல்லை மாமா நான் இட்டுன்னு அந்த சாப்பாடு பார்த்தேன்னா கூட்டு பொரியல் காய்கறி உடம்புக்கு சத்தான உணவு ஆமா நாங்க வாங்கி கொடுத்தது எதுவுமே சத்து இல்லைல்ல எல்லாமே எண்ணெய் ஃப்ரைட் ரைஸ் என் உடம்பு இன்னும் கெட்டு போகுது பண்ணி வாங்கி கொடுத்துற போய் நீங்க துட்டு செலவு பண்ணாம அன்னதானத்துல சாடை வச்சு இவ்வளவு பேசி பேசுறியடா நியாயமா இது அம்மா நீ சாப்பிடாத காண்டில் தான் நீ பேசுற எனக்கு தெரியுது இல்ல, நான் சாப்பிட்டு பாயசம் குடிச்சா அதுவே எனக்கு போதும் நான் சாப்பிட்டுதான் வாங்கி கொடுத்த தெய்வம்டா சோறு வாங்கி கொடுத்த தெய்வத்தை போய் ஒரு வாட்டி சோறை போட்டு விட்டு அத்த இனிமே நீ டயட் தான் Diet தான். எந்த இனிமே எல்லாத்தையும் 10 உங்களுக்கு தானே ஊட்டுவேன் ஆமா. அதெல்லாம் ஊட்ட மாட்டேன் என்ன மாமா அடியில சோறுலாம் கிடையாது உனக்கு பேக்ல சோறே கிடையாது உனக்கு அப்ப நீ நீ அடி உடம்பு குறை 150 கிலோ இருக்கிறல 100 கிலோ ஆகணும் நோட் பண்ணிக்கிறாடே இட்னு வந்தல சப்போர்ட் பண்றேன்னா எனக்கு இட்டாக சாப்பிட்டுக்கிறேன் நான் கண்ணுக்கு இட்டின்னு வந்து பத்தோன்னு ஏன் கடவுளில் சரியான தூக்கம் வரும் கடவுள தூக்கம் வருமா ஆமா இங்க என் கதையே முடிய போறாங்கன்றாங்க கடவுள தூக்கம் வரும் கடையில் வேலைக்கு செஞ்சிரு எந்த black ஃபைல் தான் இவரு இதுக்கப்புறம் அவன் சாப்பாடு நீ சாப்பிட்டு உடம்பை ஏத்துற நீ 100 கிலோ ஏத்துற உடம்பை ராணாமுத்து மீடியா நேயர்களே பார்த்தீங்களா பெஸ்ட் ப்ரைஸ் கம்மியான ரேட்டில் குவாலிட்டியான ட்ரெஸ்ஸு நாங்கள் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் கேஜிஎஃப் வந்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்க என்னால் நம்பவே முடியல ஏன்னா இது வரைக்கும் 2000 ரூபாய் 2500 1000 அதுக்கு மேலே தான் நான் எடுத்துருக்கேன் ஆனால் 3 ஷர்ட் 1000 3 பேண்ட் 1500 நல்ல குவாலிட்டியாக இருக்குது நாங்கள் எல்லாருமே எடுத்துக்கணும் எல்லாம் கேஜிஎஃப் கடையில் தான் செம்மையாக இருக்குது ட்ரெஸ்ஸு எல்லாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் மட்டும் இருக்குது அது எடுத்துக்கினேன் ஆமாம் அந்த மாதிரி பழைய வண்ணாரப்பேட்டையில் தான் நம்ம கேஜிஎஃப் கடை இருக்குது பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி ரோட்டில் கேஜிஎஃப் கடை யார் வழியில் கூப்பிட்டாலும் நிற்காதீங்க A to Z சந்தில் வந்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது லொக்கேஷன் கீழே கூகுளில் கேஜிஎஃப் மென்ஷன் போட்டால் கடை வாசலில் லொக்கேஷன் காட்டிடும் ஞாயிற்றுக்கிழமை கடை லீவுன்னு காட்டும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கூட எங்கள் கடை இருக்கிறது அப்படியே அதுக்கப்புறம் blackல வருது. இல்லை ஃபோன் நம்பர் இருக்கும் ஆமாம் கால் பண்ணுங்கள்
அவ்வளவுதானே. மறக்காம கானாமூர்த்தி மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சின்னதா ஒரு பெல் இருக்கு, அதை டைட்டா தட்டுங்க. என்ன கப்ப கப்பு எங்க ஒரு சென்டர் பிளஸ் வாய்க்கு போடும் பூட்டு இல்ல எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. கானாமூர்த்தி மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் அடிங்க. டிங் 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 டிங்.